ஹலோ கைஸ், குட் மார்னிங், காலை வணக்கம். இப்போ நம்ம வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி வீடியோ போட்டுட்ருக்கோம். லாஸ்ட்டாக நம்ம இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் போட்டோம். நியூசிலாண்டுக்கு நம்ம வீடியோ எடுத்தோம். அது நம்மளால் போஸ்ட் போட முடியல, ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூ போல் வாய்ஸ் சிங்க் ஆகலை, அதனால் வீடியோ போட முடியல. ஆனால் எடுத்தோம், போட முடியல லாஸ்ட் டைமில். ஸோ இப்போ வந்து நம்ம செமிஃபைனல் வந்துருச்சு. இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா நம்ம மேட்ச்சு. இன்னும் செமிஃபைனல் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் நியூசிலாந்து. இது அப்படியே நம்மளுக்கு 2015 ஞாபகம் வருது. அதே மாதிரி நான் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி அந்த 4 டீம் செமிஃபைனலுக்கு வந்திருக்கு. என்னென்னா இந்தியா, ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா, நியூசிலாந்து. இதே தான் நான் ஃபஸ்ட்டு ப்ரிவியூலும் சொல்லியிருந்தேன். மேட்ச் இந்தியாவோட ப்ரிவியூவில் நான் சொன்ன மாதிரி வந்துருச்சு. ஹையஸ்ட் ரன் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா நம்ம சுப்மன் கில் சொல்லியிருந்தோம் இந்தியா டீமில். பவுலிங் விக்கெட் அதிகமாக பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் சொல்லியிருந்தோம். எப்படி இருக்குன்னு தெரியல, இன்னும் செமிஃபைனல் இருக்குது. ஜெயிச்சிட்டா நம்ம ஃபைனல். கடைசியில் நம்ம சொன்னது நடக்குமா பார்ப்போம். நான் கப்பு இந்தியா அடிப்பாங்கன்னு சொன்னேன். ஸோ அது இந்த மேட்ச்சில் தான் தெரியும் அடிப்பாங்களா இல்லையான்னு. செமிஃபைனல் ஜெயிச்சுட்டு ஃபைனல் போனால் போதும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ வந்து நம்ம இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்சோட ப்ரிவியூக்கு போகலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம ஸ்டாட்ஸ் சொல்ல போகிறதில்ல. 2 மேட்சும் நம்ம சும்மா பேசிக்காக அப்படியே ப்ரிவியூ மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா. கடைசியாக ஆடின 2 டீமும் 8-8 பார்த்தீங்கன்னா 5 மேட்சஸ். அதில் இந்தியா 3 வின்னு, ஆஸ்திரேலியா 2 வின்னு. ஆஸ்திரேலியா அதில் ஒன்று வேர்ல்டு கப் வின்னு 2023. ஸோ அதை நம்ம தோற்றுட்டோம். இது வரைக்கும் ஆடின மேட்சஸ்லேயே இந்தியா வந்து ப்ராப்பராக ஒரு கேம், லோ ஸ்கோர் கேம் தான் விளையாடிட்டு இருக்காங்க. ஆஸ்திரேலியா வந்து ஹை ஸ்கோரும் விளையாடிருக்காங்க, லோ ஸ்கோரும் விளையாடிருக்காங்க. ஆனால் ஆஸ்திரேலியா கொஞ்சம் டீம் சரியில்லை. பட் ஸ்டார், கம்மின்ஸ், ஹேசல்வுட் அந்த பவுலிங் அட்டாக் எல்லாமே கொஞ்சம் மோசமாக தான் இருக்குதுன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் சொல்கிற அளவுக்கு இல்லை. அந்த பிச்சில் வந்து ஒரு ப்ராப்பர் ஃபாஸ்ட் பவுலர்ஸாச்சும் இருக்கணும். ஒரே ஒரு ஸ்பின்னர் தான் இருக்கார், ஜாம்பா மட்டும் தான் இருக்கார். வேணா பேக்கப் வந்து மேக்ஸ்வெல் தான் போடுறாரு. அந்த கிரவுண்டில் மேக்ஸ்வெல் மட்டும், ஜாம்பா மட்டும் எப்படி பார்த்தோம் எனக்கு தெரில. ஏன்னா இந்தியா வந்து போன மேட்ச் வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல், ஜடேஜா 4 ஸ்பின்னர் எடுத்து போயிட்டு நம்ம மேட்ச் வின் பண்ணியிருக்கோம். மேட்ச் டேர்னிங் பார்த்தீங்கன்னா நான் வருண் சக்கரவர்த்தி தான் சொல்லுவேன். லாஸ்ட் மேட்ச் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். ஆரம்பத்தில் நான் கூட கேட்டேன் எதுக்கடா 4 ஸ்பின்னர்னு. ஆனால் போன மேட்ச்சில் ஒரே மேட்ச்சில் 4 ஸ்பின்னர் வச்சு மேட்ச்சை வின் பண்ணியிருக்கோம். 203க்குலாம் நியூசிலாண்டு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. நம்ம வந்து ஒரு பேட்டிங் சரி, நான் திருப்பியும் கேட்குறது தான், கேஎல் ராகுலை இந்த 30க்கு 3 இருக்கும்போது அனுப்பியிருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். அக்ஷர் பட்டேல் நல்லா விளையாடினார், இல்லைன்னா சொல்லலை நான். பட் கேஎல் ராகுல் அந்த சுச்சுவேஷனுக்கு பர்ஃபெக்டாக இருப்பார். ஏன்னா நம்ம வேர்ல்டு கப்லலாம் பார்த்துருப்போம். ஆஸ்திரேலியா டீமில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் ஷார்ட்டு, அப்புறம் ஹெட்டு, அப்புறம் லபுச்சானி, ஸ்மித் ஸ்டார்ட் நல்லா ஆடிட்டுருக்காரு. மேக்ஸ்வெலும் நல்லா ஆடினார். அவங்க வந்து ப்ராப்பராக இன்னும் ஃபுல் மேட்ச் அவங்க பேட்டிங் ஆடல. 2 மேட்ச் ஆடிருக்காங்க. ஒரு மேட்ச் ரெயின் வந்து இன்னும் 2 மேட்ச் ஆடிருக்காங்க. அதில் ஒரு மேட்ச் வந்து பேட்டிங் கொஞ்சம் தான் ஆடிருக்காங்க. ஒரு மேட்ச் வச்சு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஹெட்டு ஃபார்முக்கு வந்துட்டார். இந்தியா கூட ஆடுறதுனே ஒரு ஃபார்முக்கு வந்துடுறான்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்து இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ப்ரெடிக்ட் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்தியா வின் பண்ண சான்ஸ் இருக்குது. ஆஸ்திரேலியா வந்து பழைய ஆஸ்திரேலியா இல்லை, அந்த கடப்பார ஆஸ்திரேலியா இதில் இல்லை. அதை மிஸ்ஸிங் ஆகுது பவுலிங் யூனிட்டால். பேட்டிங் என்ன தான் இருந்தாலும் பவுலிங் மிஸ் ஆகுது. இந்த மேட்ச் ப்ரெடிக்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு 70, ஆஸ்திரேலியா ஒரு 30% தருவாங்க. ஏன்னா ஹெட் அடிக்கிறதுல தான் கொஞ்சம் அந்த டீமே இருக்குது பேட்டிங்கில். அந்த துபாயில் வேறு எப்படி ஆட போகிறாங்கன்னு தெரியல எனக்கு. இந்தியா ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கண்டினியூஸாக 3 மேட்ச் நம்ம துபாயில் தான் ஜெயிச்சிருக்கோம். சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் இன்னும் ஒரு மேட்ச் கூட நம்ம லாஸ் ஆகலை இந்த இயரில். பார்ப்போம். ஆஸ்திரேலியா சான்ஸ் கம்மி தான். சாரி கைஸ். இப்போ வந்து நியூசிலாந்து சவுத் ஆஃப்ரிக்கா மேட்சோட ப்ரிவியூ பார்ப்போம். 8-8 பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து 3, சவுத் ஆஃப்ரிக்கா 2. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டை கடைசியாக சவுத் ஆஃப்ரிக்கா வந்து சம்மடி கிளாஸ் அண்ட் ரிட்டர்ன்ஸ் போல் 4 ரிட்டர்ன்ஸ் நம்பர் 3லேயோ 4லேயோ வந்து ஒரு காட்டி விட்டு போயிட்டார். மேட்ச் சீக்கிரமாக முடிச்சு விட்டு போயிட்டார். ரிக்கல்டன் நல்லா ஆனார். போன மேட்ச் பவுமாவை ட்ராப் பண்ணிட்டாங்க. ஏன்னு தெரில, இன்ஜூரியா இல்லை ஒரு மேட்ச் ரெஸ்ட்டாக என்னன்னு தெரில. அதுக்கு பதிலாக மார்க்ரம் தான் கேப்டன்சி பண்ணார். ஸோ நல்லா தான் பண்ணார். பவுலிங்கும் சூப்பராக இருக்குது சவுத் ஆஃப்ரிக்கா. அது நியூசிலாண்டில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டாக இருக்குது. ஒரு சேஞ்ச் பண்ணாங்க, மிச்சலை எட்டுன்னு வந்தாங்க கான்வேக்கு பதிலாக. அது எந்த அளவுக்கு இந்த மேட்ச் சரியாகுமோ தெரியல. கான்வேவே விளையாடிருக்கலாம்னு தோணிடுச்சு. அதே சவுத் ஆஃப்ரிக்காவில் பவர் பேக்குன்னா அது பேட்டிங் தான். ரிக்கல்டன், பவுமா, மார்க்ரம், கிளாசன், ஸ்டப்ஸுன்னு அப்படி லைனாக இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் நியூசிலாண்டில் சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிக்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த மேட்ச் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லாகூரில் நடக்குது. லாகூரில் லாஸ்ட்டாக ஆன மேட்ச்சில் சவுத் ஆஃப்ரிக்காவை நியூசிலாந்து பீட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக ஆன ODI சீரிஸ், அந்த ட்ரை சீரிஸ், அதே லாகூரில் தான் இப்போயும் மேட்ச் நடக்குது. அதில் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வேறு டீம் வச்சுருந்தாங்க, பி டீம். ஸோ மெயின் டீம் கிடையாது, மெயின் ஸ்குவாட் கிடையாது, அது பேக்கப்
காக ஒரு பிளேயர்ஸ் இருப்பாங்க, அவங்கள ட்ரையல்ஸ் பார்த்துருக்காக அந்த ட்ரையல்ஸ் அமைச்சிருக்காங்க. ஆனால் அந்த மேட்ச் சவுத் ஆஃப்ரிக்கா லாஸ் ஆகிட்டாங்க. ஸோ எப்படியும் இந்த மேட்சும் சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணிடுவாங்க, ஏன்னா இந்த மெயின் ஸ்குவாடு போகிறாங்கல்ல, அதனால இந்த மேட்ச் சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ண சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம ஃபைனல் ப்ரெடிக்ட் மாதிரி இப்போயே நம்ம யார் ஃபைனல் போவோம்னு ஒரு இது பண்ணிடுவோம். நம்ம இது பார்த்திங்கன்னா இந்தியா வின் பண்ணிட்டு நம்ம ஃபைனலுக்கு போயிடுவோம். நியூசிலாந்து விசஸ் சவுத் ஆஃப்ரிக்காவில் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ண சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம அதே T20 வேர்ல்டு கப்பில் பார்த்த மாதிரி திருப்பியும் பார்ப்போமா இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா ஃபைனல், இல்லை சவுத் ஆஃப்ரிக்கா ரிவெஞ்ச் எடுக்குமா என்னன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ நம்ம ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சாகணும். 2023 ஃபைனல் அவங்க ஜெயிச்சாங்க, இப்போ நம்ம அவங்க கூட ஜெயிச்சு திருப்பியும் நம்ம ரிவெஞ்ச் எடுக்கணும். நியூசிலாண்டும் சவுத் ஆஃப்ரிக்காவும் 2015 செமிஃபைனல் பார்த்தீங்களா, அதுக்கு ரிவெஞ்ச் கொடுக்குற டைம் வந்துருச்சு. ஸோ எனக்கு வந்து சவுத் ஆஃப்ரிக்கா தான் வின் பண்ணணும்னு ஆசை பர்சனலாக. ஸோ அதனால் எனக்கு சவுத் ஆஃப்ரிக்கா vs இந்தியா ஃபைனல் பார்க்கணும்னு ஆசை. ஓகே, இப்போ மேத்யூ ஷாட் வந்து பேட்டிங் ஆல்ரவுண்டர் தான். இப்போ அவருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு, அதனால் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இப்போ கூப்பர்னு ஒரு ஆல்ரவுண்டர் இருக்காங்க, பேட்டிங் ஆல்ரவுண்டர், ஆஃப் ஸ்பின் போடுவார். ஸோ அதனால் இப்போ நம்ம ட்ரீம் 11 ஸ்குவாட் எடுக்கலாம், மேத்யூ ஷாட் எடுக்க முடியாது. கூப்பர் ஆடுவாரா இல்லையான்னு தெரியல. ட்ரீம் 11 டீம் எடுத்து வச்சுருக்கோம், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விக்கெட் கீப்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் கேரி அண்ட் ஜார்ஜ் இங்கிலீஷ் எடுத்து வச்சுருக்கோம். பேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி, அப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் ஹெட் எடுத்து வச்சுருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸில் பார்க்கலாம், அக்ஷர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா எடுத்து வச்சுருக்கோம். நம்ம அக்ஷர் பட்டேலை கேப்டனாக போட்டு வச்சுருக்கோம். எப்படியோ ஒரு 2 விக்கெட், ஒரு 20 ரன் 30 ரன் வந்தால் போதும். ஸோ அதனால் ஸ்ரேயஸ் ஐயரை பார்த்தீங்கன்னா நம்ம வைஸ் கேப்டன் வச்சுருக்கோம். லைனாக அப்படி அடிச்சிட்டு இருக்காரு எல்லா மேட்சிலும். பவுலர்ஸில் குல்தீப், அப்புறம் வருண் சக்கரவர்த்தி, அப்புறம் ஜாம்பா, 3மே நம்ம ஸ்பின்னர்ஸ் தான் வச்சுருக்கோம். ஃபாஸ்ட் பாலர்ஸ் நம்ம வைக்க கிடையாது, ஏன்னா அது மேட்ச் துபாயில் நடக்குது. ஃபாஸ்ட் பாலர்ஸ் விக்கெட் எடுக்கிறாங்க, போன மேட்ச் கூட மேட்டேன்ட்டு 5 விக்கெட் எடுத்தார். பட் நம்ம செகண்டாக பவுலிங் போட்டால் நம்மளுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் ஸ்பின்னர்ஸு. நம்ம ஹர்திக் பாண்டியா ஒரே ஒரு ஃபாஸ்ட் பாலர் தான் வச்சுருக்கோம். ஷமியை நம்ம வைக்கல, ஏன்னா ஒரு ரீசெண்டாக 2 மேட்சும் ஒரு விக்கெட் கூட எடுக்காதனால நம்மளுக்கு பாயிண்ட்டும் வரல. இந்த மேட்ச் எடுப்பாரான்னு கேட்டால் தெரியாது. ஸோ அதனால் நம்ம ஷமி இந்த டைம் ட்ராப் பண்ணிட்டோம். இதுதான் நம்ம பிளேயிங் 11. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரீம் 11 டீமு. ஸோ நீங்களும் உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த டீம் வைங்க, இல்லைனா உங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். நான் கில்லும் வைக்கல. கில்லா கோலியான்னு கேட்டிங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக கோலிக்கிட்ட நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம கோலியை வச்சுருக்கோம். KL ராகுல் வைக்கலாம், யாருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வைக்கிறது அதனால தெரியும், ஆனால் அவருக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்ரேயஸ் பதிலாக KL வச்சா கூட உங்கள் ஆப்ஷன் தான், ஏன்னா KL நம்பர் 6, 7 வர்றதுனால கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது, பேட்டிங்கே வரமாட்டேங்கிறாருன்னு. ஸோ அதனால் வைக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா ட்ரீம் 11 டீம் பார்த்துருவோம். அதே மாதிரி இப்போ வந்து சவுத் ஆஃப்ரிக்கா vs நியூசிலாந்து ட்ரீம் 11 பார்த்துடலாம் வாங்க. விக்கெட் கீப்பர்ஸில் பார்த்தீங்கன்னா லேத்தம், கிளாசன், ரிக்கல்டன் வச்சுருக்கோம். ரிக்கல்டனை நம்ம வந்து கேப்டனாக போட்டிருக்கோம், ஏன்னா ரீசெண்டாக செம்ம ஃபார்மில் இருக்கார். ஸோ அதனால் அவர் கேப்டனாக போட்டிருக்கோம். அடுத்து பேட்டர்ஸில் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேன் வில்லியம்சன், வேண்டர் டசன், ரச்சின் ரவீந்திரா. நம்ம வந்து யோசித்தோம் வில்லியங்கா வைக்கலாமா ரச்சினை வைக்கலாமா, ஏன்னா ரச்சின் இப்போ தான் ஆடினார். ஸோ நல்லா தான் ஆடிருக்காரு. வில்லியங்கா, ரச்சின் ரவீந்திரா பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பிச்சில் எனக்கு ரச்சின் ஓகே தான், ஏன்னா பெட்டராக ஆடிருக்காரு வேர்ல்டு கப். ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்தீங்கன்னா முல்டர் அண்ட் மார்க்கோ யான்சன் வச்சுருக்கோம். நம்ம மார்க்ரமை வைக்க கிடையாது, பவுமாவையும் வைக்க கிடையாது. ஸோ நம்ம ஆல்ரவுண்டர்ஸ் 2 பேரும் ஃபாஸ்ட் பவுலிங் போடுவாங்க, அது நல்ல பிளேயர்ஸ் வேறு 2 பேரும். ஸோ அதனால் இவங்க 2 பேரையும் வச்சுருக்கோம். பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா மேட் ஹென்ரி ரீசெண்டாக 5 எடுத்தார் இந்தியா கூட, அதனால் அவர் வைஸ் கேப்டனாக போட்டு செம ஃபார்மில் இருக்கார். அப்புறம் ரபாடா வச்சுருக்கோம். அதே மாதிரி ரோர்கியை வச்சுருக்கோம், அவரும் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வேணுமா இல்லை மகாராஜ், அது உங்கள் சாய்ஸ் தான். மகாராஜ் நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு பதிலாக நீங்கள் யார் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம கெஸ் படி வருதா இல்லை என்னன்னு பார்ப்போம். ஒன்று இந்தியா vs ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா லோ ஸ்கோர் மேட்சாக தான் இருக்கும், 250 அந்த மாதிரி. இது வந்து ஹை ஸ்கோர் மேட்சாக இருக்கும், 350 ஆர் 300 சம்திங். ஸோ பார்த்துக்கலாம். ஒன்று பாகிஸ்தான்லாம் துபாயில் நடக்குது. இன்றைக்கி வந்து இந்தியா vs ஆஸ்திரேலியா மேட்ச்சு. ஸோ இந்தியா வின் பண்ணணும்னு ப்ரே பண்ணிக்கோங்க. நம்ம இந்தியா தான் வின் பண்ணுவோம். நியூசிலாந்து vs சவுத் ஆஃப்ரிக்காவில் சவுத் ஆஃப்ரிக்கா சான்ஸ் அதிகம். நான் சொன்ன மாதிரி இந்தியா vs சவுத் ஆஃப்ரிக்கா ஃபைனல் வரணும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.